ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மொறுன்னு ரொம்ப டேஸ்டியான ராகி தோசையை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 கப்பு ராகி மாவு, 1 கப்பு அரிசி மாவு, அது கூட ஒரு 3/4 கப்பு ரவை, மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 சொம்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் அதை கரைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லை 1/4 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சிட்ட பிறகு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த ரவெலாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அப்புறம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும், கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும். அது கூட கருவேப்பிலை, மிளகா, வெங்காயம் மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வதக்கி எண்ணெய் விட்டு வதக்கியும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியேவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா தோசைக்கல் காஞ்ச பிறகு அது மேலே ஃபஸ்ட்டு எண்ணெய் விடணும். எண்ணெய் விட்டு இந்த தோசையை ஊற்றணும். தேய்க்கக்கூடாது, அப்படியே மாவை எடுத்து ஊற்றணும். நல்லா அது மீடியம் ஃப்ளேம்லேயே வெந்து வர அளவுக்கு வைக்கணும். நல்லா வந்திருக்கு பாருங்கள், கிறிஸ்பியான தோசை. இப்போ நமக்கு ரெடி. மேலே இந்த சேனல் பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கூட இட்லி பொடி, கொஞ்சம் காரமாக இட்லி பொடி வச்சு சாப்பிட்லாம். நாங்கள் அன்றைக்கி வேர்க்கடலை சட்னி அரைச்சிருந்தோம், அதை தான் நாங்கள் வச்சு சாப்பிட்டோம். தேங்க்யூ.